Praise the Lord. உபாகமம் 33:14 வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஜெபிக்கலாம். பரிசுத்தாவினர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்தோவினாளுக்காக நன்றி. ஆசானை உதடுகள் பரிசுத்தத்தை காக்கணும். அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. வேதத்தின் மகத்துவத்தை எடுத்து உரைக்கிறதுக்கு பாத்திரம் நான் இல்லை இறக்கிறது வைத்திருக்கீங்க. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி அடிமைகளை பைத்தியமானவர்களை எங்களை தெரிந்து கொண்டீர். நான் சிறுகேன் தேவன் பிறக்கணும். அந்த காக்கக்கூடிய கொலைக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்குறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிங்க. உபாகமம் 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். வேதத்தில் என்ன பார்க்குறோம்? இங்கே ஃபஸ்ட்டு ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வேதத்தில் இங்கே சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் நலம். யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:13. யோசேப்பை குறித்து பாருங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேசம் என்பது எதை பார்த்தோம்? நம்முடைய சரீரம் தான் தேசம். கர்த்தரால் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும். இதெல்லாம் கடந்த மாதம் தியானந்தோம். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். வேதம் சொல்லுது சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். வேதத்தில் அநேக வேளையில் தேவன் ஒரு மனுஷனை எப்படி விவரிக்கிறார்? செடிகளாக, விருட்சங்களாக, கொடிகளாக அநேக தேவன் சுவிசேஷத்தில் என்ன பார்க்குறோம்? உவமைகளை கொண்டு தேவன் பேசுவார். இப்போ சீஷர்கள் அவர்களை கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே நீ உவமைகளை கொண்டு நீ பேசுகிற? வாசிங்க. மத்தேயு 13:10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். இப்போ சூரியன் பக்குவப்படுத்தும். வேதத்தில் என்ன பார்க்குறோம்? தேவன் என்ன பண்ணுறாரு? அநேக உவமைகளை கொண்டு. இப்போ மனுஷர் எப்படி சித்தரிக்கிறாரு? செடிகளாக, விருட்சங்களாக, கொடிகளாக. இங்கே என்ன பார்க்கணும்? உவமைகளாக. உவமைன்னா என்ன? இங்கிலீஷில் பேரபிள் தெரியும்ல? எல்லாம் தெரியும். பேரபிள்னால் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? இப்போ நிறைய ஐயா அவங்களுக்கு போதிச்சிருப்பார் பேரபிள். அப்போது மெட்டஃபர் சிமிலி அப்படின்னா என்ன தெரியுமா? மெட்டஃபர்னா உருவகம். அது என்னது? அதான் கரெக்டு. அது மெட்டஃபர். எப்படின்னா இப்போது ஷீ இஸ் ரோஸ், அது மெட்டஃபர். ஷீ இஸ் லைக் ரோஸ், அது வந்து சிமிலி இங்கிலீஷில். அப்போ மெட்டஃபர்னா அவள் ரோஜா. இந்த பிள்ளை இருக்கா, அவளை உருவகப்படுத்துறது எப்படி ஆண்டவர் வர்ணிக்கிறார்? அவள் ரோஜா. இப்போ அந்த பிள்ளை இருக்கா, அவள் ரோஜா. இப்போ அந்த பிள்ளை இருக்கா, அவள் ரோஜா. யாரையா ஒருத்தர் விட்டு என்ன சொல்லணும்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் தேவன் இந்த காலம் அவள் ரோஜா, அது மெட்டஃபர். அப்போது அவள் ரோஜா போன்றவள், அது வந்து சிமிலி. இப்போ உருவகப்படுத்தி தேவன் பேசுகிறார். இப்போ சூரியன் பக்குவப்படுத்தும். இப்போ ஏன் தேவன் மனுஷனை வந்து ஒரு செடிக்கு, ஒரு விருட்சங்களுக்கு, ஒரு கொடிக்கு தேவன் ஒப்பிடுகிறார்? அதே போல் வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் தேவன் பெத்சைடாக்கு போகும்போது ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாரு? ஒரு குருடனை வந்து சுகப்படுத்த பார்க்குறார். அப்போ அவன் கண்கள் உமிழ்ந்து அவனை தேவன் தொடுகிறார். அவனை ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை எப்படி காண்கிறான்? மரத்தை போல் காண்கிறான். வாசிங்க. மார்க் 8:24. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல. தேவன் அநேக வேளையில் வேதத்தில் பார்க்குறோம், தேவனின் நீதிக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். வாசிங்க. ஏசாயா 61:3. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். அப்போ தேவனுடைய மகிமைக்காக நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், தேசத்தின் மத்தியில் ஒரு விருட்சத்தை கண்டேன், அதன் இலைகள் எப்படி இருந்துச்சான்? நேர்த்தியும் அதன் கனி மிகுதியாக இருந்துச்சு. யார் சொன்னா? நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். வாசிங்க 4ஆம் அதிகாரத்தில். அப்போ நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாரு? ஒரு சொப்பனத்தை காது ஒரு விருட்சத்தை பார்க்குறாரு. அப்போ தேவன் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார்? ஒரு விருட்சம், ஒரு செடி, ஒரு கொடி,
அப்போது சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி. வாசிங்க. தானியேல் 4:11 தானியேல் 4:11 4:10 வாசிங்க. 10லேருந்து. நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால். போதும், இப்போ அதை ஒண்டி வாசிங்க. தேசத்தில் மத்தியில் 11 அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. என்ன நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. என்ன அந்த விருட்சம் ஒரு பெரிய மரம், அது பெருசாக வளர்ந்து வான பரியந்தம் எட்டினது. வாசிங்க. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. போதும் மிகுதியுமாய் இருந்தது. அப்போ என்ன தேவன் விளக்குகிறார்? இப்போ ஏன் மனுஷனுடைய விருட்சத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார்? யோசேப்பை குறித்து சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி. அப்போ சூரியன் தேவன் பிதாவாகிய தேவனை காண்பிக்கிறது இல்லை? சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி. இப்போ யோசேப்பு என்ன கனி? ஆதியாகமம் 49:22 வாசிங்க. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. தேவன் ஒரு மனுஷனை எப்படி விவரிக்கிறார் பாருங்க. ஒரு செடியாக, ஒரு விருட்சங்களாக, ஒரு கொடியாக. ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி. ஆமென். யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டைகளில் உள்ள கனி தரும் செடி. நீரூற்றண்டையில் கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்படின்னா தேவன் ஆண்டு சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்போ தேவன் நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கும்போது உன்னுடைய கனிகள் சூரியன் மேல் படர்ந்து புறஜாதி அநேகர் உன் கனியை புசிக்கும்படி தேவன் அழைக்கிறார். யோசேப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து. நீ யோசேப்பை போல மாறணும்னா எப்படி? யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற முடியும்? நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு, நீ சபையில். அப்போது நீ அந்த மாதிரி ஜீவியம் வாழும்போது உன் கனி சுவரின் மேல் படர்ந்து அநேகர் புசிக்கும்படி, உள்ள மாத்திரமல்ல வெளியும் கூட. வாசிங்க. உன்னத பாட்டு 4:12 என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். பாருங்க, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அப்போ என்ன செடி அது? இப்போ யோசேப்பை குறித்து என்ன பார்த்தோம்? யோசேப்பு கனி தரும் செடி. அதை வாசிங்க திருப்பி. ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டைகளில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என்ன செடி? வேதம் சொல்லுது, நானோ மெய்யான திராட்சை செடி. வாசிங்க. அப்போ யோசேப்பு எதுக்கு நிழலாட்டும்? ஏசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டும். அதை கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால தான் தேவன் சொல்கிறார், யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. இப்போ தேவன் நம்ம சொல்கிறாரு, நானும். வாசிங்க. யோவான் 15:1 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ தேவன் இங்கே ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குற அந்த காலம்? சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி. இப்போ யோசேப்பு ஏசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இப்போ கடந்த மாதம் சொன்னது போல் யோசேப்புக்கு எத்தனை சகோதரர்கள்? 11. யோசேப்போட சேர்த்து 12. இயேசுவோட எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12. இயேசுவோட சிலுவையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர். 2 கல்லன். அப்போ யோசேப்போட சிறைச்சாலையில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தன் பேர் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் சுயம்பாகி. அப்போ ஒருத்தன் கைவிடப்பட்டவன், இன்னொருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே போல் ஒரு கல்லன் எப்படிப்பட்டது? ஒரு கல்லன் கைவிடப்பட்டவன், இன்னொரு கல்லன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு பெரிய பிரசங்கியார், பேர்லாம் சொல்லலை. அவர் ஒரு வாட்டி ஈஸ்டரா குட் ஃப்ரைடேன்னு தெரியல, ஈஸ்டரா இல்லை குட் ஃப்ரைடே மெசேஜில் பிரசங்கம் பண்ணுறாரு. 2 கல்லன். இயேசுக்கு 2 கல்லன் தேவை. அப்போ ஒரு கல்லன் என்ன பண்ணுறான்? மாம்சத்துக்குரிய தேவையை கேட்குறான். நீ மெய்யான தெய்வன் என்றால் நீ என்ன பண்ணு? உன்னையும் ரட்சத்துக்கொள்ளும், என்னையும் ரட்சத்துக்கொள்ளும். இப்போ மாம்சத்துக்குரிய தேவையை கேட்குறான். இன்னொரு கல்லன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் என்னை அடியனை நினைத்தருளும். இப்போ 2 தேவையை தேவன் வைக்கிறார். அப்போ 2 தேவையின் மத்தியில் தேவன் என்ன பண்ணுறாரு? ஆண்டருக்கு 2ம் தேவை. இந்த கல்லனும் தேவை, அந்த கல்லனும் தேவை. ஜெனரலில் கை காமிக்கிறேன், நீங்கள் கோச்சிக்கூடாது. இப்போ ஆண்டுக்கு 2 கல்லன்களும் தேவை. அப்போ 2 கல்லரை பார்த்து ஆண்டு என்ன சொல்கிறாரு? 2 பேரும் தேவை. 2 ஆத்மா தானே. இப்போ ஒருத்தனை ரசித்தால் அவன் கீழே வந்து என்ன பண்ணுவான்னா சுவிசேஷத்தை சொல்லுவான், அநேக ஆத்மா ஆதாயப்படுவான். ஆனால் இன்னொருத்தன் ஆவிக்குரிய தேவை. ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். இப்போ ஆண்டவர் எந்த தேவையை பூர்த்தி செய்தார்? ஆவிக்குரிய தேவை. ஆனால் வேதம் சொல்லுது அப்படி அல்ல. அப்போ பூமிக்குரிய தேவை ஆண்டவர் பூர்த்தி செய்ய மாட்டாரா? அப்படி கிடையாது.
அப்போது வேதம் சொல்லுது ஜீவனுக்கும் எதுக்கும் வாசிங்க தேவ பக்தி தெய்வ பக்திக்கும் ஏற்றவைகளை தேவன் என்ன பண்ணுவாராம் தந்தருள்வார் ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும். அப்படின்னானே உன் வீட்டு வாடகைக்கு, உன் காய்கறிக்கு, உன் பிள்ளை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, நீ ஒரு வண்டி வாங்குறதுக்கு, சபையை நடத்துறதுக்கு. இப்போ நான் அங்கே வண்டியில் வந்தோம், எனக்கு பெட்ரோல் போடுகிறதுக்கு என்ன பண்ணுறது? வாசிங்க 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. உனக்கு அறிவு வேணும். தேவன் அழைத்தவர் உண்மை இல்லவர், கரம் பிடித்தவர் கரை சேர்ப்பார், ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல, மனுஷனை போல அவர் அல்ல. அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும். அப்படின்னா உன் தேவைக்கு, உன் வீட்டு தேவைக்கு, உன் குடும்ப தேவைக்கு, அப்புறம் உன் வியாபாரம், உன் வேலை ஸ்தலத்தில் அந்த தேவைக்கு, என்ன தேவையாக இருந்தாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. அப்படின்னா என்ன? அப்போ ஒருத்தனுக்கு ஏன் ஜீவனுக்கு எது வணங்க ஆண்டு சந்திக்கப்படலையா? அப்படி ஒரு கல்லனை கைவிட்டது போல அப்படி அவர் சொல்றாரு. அப்போது இம்மைக்குரிய தேவை தேவன் அங்கீகரிக்கல, மறுமைக்குரிய தேவை தான் அங்கீகரிக்கிறார். ஆனால் வேதம் இங்கே சொல்லுது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் வாசிங்க அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. அப்போ தேவன் தந்தருள்வார். பெரிய ஊழியக்காரர் யூடியூப்பில் பட்டால் 25,000 30,000 தான். என்ன பண்ணுறது? தூத்துக்குடியிலையா இங்கே பெரிய ஊழியக்காரர், பேரெலாம் சொல்ல முடியாதுல்ல. சரி, அப்போ நம்மளுக்கு பிரசங்கமே பண்ண விட மாட்டாங்க. இப்போ வேதம் சொல்லுது அப்படி அல்ல, அப்படி தப்பாக பிரசங்கிக்க கூடாது. அப்போது அப்படி கிடையாது. அப்போ ஏன் அப்போ அந்த காலம் ரசிக்கப்படுறதில்ல? இப்போ தெரிஞ்சு நீ திருட்டு பண்ணினா, பசிக்கு நீ திருடினா உனக்கு ஒரு அடி தான். நீ தெரிஞ்சே திருடினா எத்தனை தனியாக நீ திருப்பி தரணும்? 7 தனியாக நீ திருப்பி கொடுக்கணும். அப்போ கல்லனுக்கு தண்டனை உண்டு இல்லை. அதனால தான் தேவன் அந்நீதி உள்ளவர் இல்லை, நீதி உள்ள நியாயாதிபதி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உன் பாவத்தின் நிமித்தம் நீ 100 அடி வாங்கணும், பேசுகிறேன் நான் 200 அடி வாங்கணும். ஆனால் தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு? 2 அடி கொடுக்குறாரு, உங்களுக்கு 1 அடி கொடுக்குறாரு. விளங்குதா? அதனால தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. வாசிங்க நீதிமொழிகள் 6:30. நீதிமொழிகள் 6:30. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை ஒருபோதும் இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு பூரணமாக நீ திருப்பி செய்யணும். அப்போ கல்லனுக்கு தண்டனை இருக்குல்ல. அப்போ தேவன் அவனை சட்டனை இறக்கி விட முடியாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால் அவனுக்கு ரட்சிப்பு போகலை. இப்போ தேவன் அப்போ என்ன பண்ணார்? அப்போ அவனையும் ரசித்திருக்கலாம்ல. அவர் என்ன பிரசங்கிக்கிறது? மாம்சத்துக்குரிய தேவை சந்திக்கப்படலை. இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? தப்பாக பிரசங்கிக்க வேண்டியதுதான். அவருக்கு 30,000 பேசுகிறான். தொண்டைக்கையை நைட்டெல்லாம் உபவாசம் போட்டது சாப்பிடாம இங்கே என்னென்னா 200 பேர் 300 பேர் பார்க்கறதுக்கே அபூர்வமாக இருக்குது. அப்படியே மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே இடிச்சு தள்ளி சோத்திரம் ஆண்டவர் எத்தனை பேர் பார்க்குறேன், எத்தனை பேர் என் வைஃப் அடிக்கடி என்ன எப்போ பார்த்தாலும் எத்தனை பேர் பார்க்குறேன், நீ பாட்டு ஜெபம் பண்ணியா ஆண்டவர் பார்க்க வைப்பார் இல்லை. என்ன பண்ணுறது? அப்படி இருக்குது இப்போலாம் ஊழியம். அப்போ தேவன் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாரு? இப்போ ஒரு கல்லன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தன் கைவிடப்பட்டான். அதே போல் யோசேப்பு சிறைச்சாலை ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். அப்போது யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. யோசேப்புக்கு ஒரு பேர், என்ன பேர்? சாப்நாத் பனியா. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர், என்ன பேர்? மேசியா. சாப்நாத் பனியானா என்ன சொல்லுங்க? சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தை பெரிய விடுதலை ரட்சகர்னு அர்த்தம். மேசியானா உலக ரட்சகர்னு அர்த்தம். அப்போ யோசேப்பு பார்வன் முன்னாடி நிற்கும்போது என்ன வயசு? 30. அது அந்த வசனத்தை வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 41:46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாக இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது 30. இவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்குது. வாசிங்க வேகமாக. இவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்குது. அப்போ யோசேப்பை குறித்து படிக்கிறோம். யோசேப்பு யார்? இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை போல நீ மாறினா இந்த காலவேளையில், இப்போ யோசேப்பை போல் நீ மாறினா யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். அதனால தான் தேவன் சொல்கிறார் 30 வயசில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அப்போது வேதம் சொல்லுது யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டைகள் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ கனி தரும் திராட்சை செடி. தேவன் சொல்லுகிறார் நானோ மெய்யான திராட்சை செடி. அப்போ சங்கீதம் 104:15 வாசிங்க.
104:15 வேதம் என்ன சொல்லுது? இப்போ திராட்சை செடி என்ன பண்ணுமா? ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் போதும். அப்போ வேதம் சொல்லுது மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். அப்போ யோசேப்புடைய சுபாவம் எப்படி? அநேகரை மகிழ்ச்சியாக்கும்படி தேவன் அவனை உண்டாக்கினார். அநேக உபத்திரவத்தவர்கள் வழியாக கடந்து போய் தேவன் அவன் என்ன பண்ணாராம்? அவனை புடமிட்டு உருவாக்கி, யோசேப்பு அப்படின்னா அந்த குணம் இருக்கா? அநேகர் உன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? நீ காயம் கட்டுக்கிறாயா இந்த காலவேளையில், இல்லை அநேகரை காயப்படுத்துகிறாயா? இப்போ தேவன் கேட்பார்ல, நீ காயம் கட்டுக்கிறவனா இருக்கிறையா, இல்லைன்னா நீ காயப்படுத்துகிறவனா இருக்கிறியா? தேவன் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும். அதை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? கட்டுண்டவர்களை விடுவிக்கவும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும். வாசிங்க. கட்டவிழ்க்கும். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். காயம் கட்டணும். அப்போ பேசுகிற நான் என்ன தேவன் ஊழியக்காரா ஏற்படுத்தியிருக்கிறார். தேவன் நாளைக்கு உங்களை யாராவது ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்தியிருக்கார். உன் வார்த்தையெல்லாம் அநேகருக்கு காயம் கட்டுதலாக இருக்கணுமே தவிர நீ என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்துகிறனா நீ மாறக்கூடாது. நீ காயப்படுத்துகிறனா மாறவே. தேவன் அதை அருவருக்கிறார். தேவன் காயம் கட்டும்படி தேவன் உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். இந்த கனமான ஊழியத்தை ஏற்படுத்தி, இந்த ஊழியத்துக்கு யார் சொந்தக்காரர்? யார் சொந்தக்காரர் சொல்லுங்கள். இந்த ஊழியத்துக்கு சொந்தக்காரர் தேவன் எஜமான். இப்போ பேசுகிறான்னு கேட்குறீங்களும் வேலைக்காரர். மேன்மை பாராட்டுறவங்க எதை குறித்தையும் மேன்மை பாராட்டக்கூடாது. இப்போது நீ கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டும் போது காயம் கட்டுக்கிறவனா அநேகருக்கு மகிழ்ச்சியாக்கும்படி நீ ஆற்றி தேற்றி நீ என்ன பண்ணணும்? ஜனங்களை நீ சேர்க்கணும். அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு? அப்போ காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையோ. சிறைப்பட்டவர்கள் விடுதலை. சிறைப்பட்டன உன் அடிமைத்தனத்தில் அவன் என்ன பாவத்தில் இருக்கான், அவன் என்ன வியாதியில் இருக்கான், அவன் என்ன பலவீனத்தில் இருக்கான், அவன் என்ன பின்மாற்றத்தில் இருக்கான், சிறைப்பட்டு போயிருக்கிறவன் நம்ம என்ன பண்ணணும்? பேசுகிற நீயும் தூக்கி எடுக்கணும். நீயே நொண்டி முன்ன நான் அந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுவேன். இல்லைப்பா இப்போ ஆண்டு என்னை கொட்டி 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 மாத்துறாரு. நீ எவ்வளோ பக்தி, நீ எவ்வளோ பரிசுத்தமா? ஆண்டு கேட்பார்ல, நீ என்ன அட்டகாசம் பண்ண, நீ அந்த பிள்ளையை போய் பார்த்து கொட்டுன்னு கொட்டி அந்த பிள்ளை தலையில் முடியலை, ஆளை கொட்டி இன்னும் வழுக்கி ஆக்கி நீ எப்படி ஆற்றியோ மற்றவங்களே தேற்ற முடியும். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, இந்த காலவேளையில் சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்க. என்ன சிறைப்பட்டு இருக்கிற இந்த காலவேளையில் என்ன அடிமைத்தனத்தில் இருக்கு, எந்த பலவீனத்தில் இருக்கு, எந்த வியாதியில் இருக்கு, எது அங்கவீனமாக இருக்கு சரீரத்தில், ஆனால் சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவோ. பாருங்க, அப்போ தேவன் நீதியை சரி கட்டுகிறார். அப்போ துன்மார்க்கனுக்கு தான் தேவன் நீதியை சரி கட்டுகிறார். ஆனால் அன்றைக்கி ஒரு வாட்டி வேதத்தில் படித்தேன். இப்போ நீதிமானுக்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறார். உண்மையாக நீதிமானுக்கு தேவன் நீதியை சரி கட்டுகிறார். வேதம் சொல்லுது, நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். வாசிங்க. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவோ, துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவோ, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவோ. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அப்படின்னா சீயோன் தேவனுடைய மலை, தேவனுடைய சபை, எருசலேம், சீயோன். அதப்போ சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். வாழ்க்கையே சாம்பலா இருக்கு. தேவன் உன்னை சிங்காரமாக மாற்ற விரும்புகிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். துயரத்துக்கு பதிலாக துயரம் மேலே துயரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். என்ன தைலம்? அபிஷேக தைலம். லதா ரல மனாக்காரப சுருபி உக்கார சுத்தி சுத்த நஃபஷலபரியர லஷிலியல மனாக்காரப துருபி. இதான் ஆனந்த தைலம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். ஒடுங்கினவனுக்கு பதிலாக துதியின் உடை. நீ பார்த்து தேவனை துதிக்கிற, அது தேவன் உனக்கு கொடுக்கிறார். அவர் என்னை அனுப்பினார். தேவன் இதற்காக உன்னை அனுப்பியிருக்கிறார். அப்போ யோசேப்பை போல வேதம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும்படி, அநேகருக்கு நம்ம காயம் கட்டும்படி தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். நீ காயப்படுத்துறவனா இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நீ காயப்படுத்தக்கூடாது. தேவன் அருவருக்கிறார். தேவன் ஒரு நாளும் நம்முடைய பேச்சை அங்கீகரிக்கவே மாட்டார். யாரும் அங்கீகரிக்க மாட்டார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி
யாக்கும் திராட்சை ரசம். யோசிப்புடைய கனியே அதுதான். நானும் மெய்யான திராட்சை செடி. இப்போ தேவன் சொல்லுகிறாரு, வாசிங்க வேதத்தில், உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக நீ என்ன பண்ணு, கொஞ்சம் திராட்சை ரசம் குடி. பலவீனம், நீ பலவான் இல்லை, நீ புல் தடுக்கி விழுந்த பயில்வான். மோசஸ் கரெக்டாக சொல்கிறான். அப்படி பலமாக நிற்பான் போலுக்கு. நீ புல் தடுக்கி விழுந்த பயில்வான் அப்படி சொல்கிறாரா ஆண்டவர்? வாசிங்க 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காக உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். கொஞ்சம் திராட்சை ரசம். எல்லாம் கவனிங்க. நிறைய இப்போ என்ன ஆழமான அர்த்தம் என்ன? உன் மனைவி வீட்டோறும் கனி தரும் திராட்சை செடி. நிறைய புருஷ மரம். இப்போ நம்ம சபையிலே பாருங்க, பெண்கள் தான் ஜாஸ்தி. ஆண்கள் 3 பேர்னா பெண்கள் 30 பேர் உட்காந்துருக்கீங்க. அப்படி தான் ரேஷியோ. அப்படின்னா என்ன? உன் புருஷன் பக்தியே இல்லை, நீ போய் சொல்லணும், ஏயா வசனம் இந்த மாதிரி சொல்லுது, உன் வயிற்று போக்குக்கு என்ன பண்ணு, திராட்சை வேதம் சொல்லுது, என் மனைவி வீட்டாரும் கனி தரும் திராட்சை கொடி, அவளோட கூட உட்காந்து ஜெபம் பண்ணு, அவளோட கூட உட்காந்து வேதத்தை வாசி, அவளோட கொஞ்சம் ஊழியம் செய், அவளோட நீ என்ன பண்ணு, திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொள், குடி. உனக்கு தான் உன் வீட்டுக்காருக்கு தான், நீங்கள் தான் போய் சொல்லணும். எல்லாம் பக்தி பரவசம் இல்லை நம்ம வீட்டுக்காரங்களாம் யாருமே காணும் சபையில். அப்போ என்ன பண்ணுறது, உன் வீட்டுக்காரனுக்கு போய் நீங்கள் தான் சுவிசேஷம் சொல்லணும். நாங்கள் சொல்ல முடியாதுல்ல, அவரை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. வாசிங்க சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். போதும். உன் மனைவி வீட்டோரம் கனித்தரும் திராட்சை கொடி. உன் மனைவி தான். உன் மனைவி கொஞ்சம் சேர்த்துக்கோ போய் சொல்லு. வசனம் சொல்லுது இந்த மாதிரி, வா நீ பக்தியே இல்லை, உங்கள் அப்பனும் பக்தி இல்லை, உன் தாத்தாவும் பக்தி இல்லை, தெரியாமல் தள்ளிட்டாங்க, தொப்புன்னு விழுந்துட்டேன். அவங்க பேச்சை கேட்டு இவங்க பேச்சை கேட்டு கட்சியில் பாஸ்டேக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கட்சியில் ஊழியக்கார பேசி தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. நம்மகிட்ட கேட்குறது, கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, நீ முட்டி மோதி நாங்கள் கல்யாணம் பண்ண வச்சா அப்போ என்ன பண்ணுறோம், கடைசியில் நம்மளே பழிய ஊற்றுருவாங்க. உன் பேச்சு தான் கேட்டு கல்யாணம் பண்ண. இப்போ என்ன பண்ணுது, ஊசல் ஆடுது. உன் புருஷன்ட்ட போய் நீ தான் சுவிசேஷத்தை சொல்லணும். வேதம் சொல்லுது, உன் மனைவி வீட்டோரங்களும் கனி தரும் திராட்சை கொடி. கொஞ்சம் சேர்த்துக்கோ, உன் வயிற்றுக்கு கொஞ்சம் சேர். அவளோட உபவாசம் போடு, அவளோட ஜெபி, அவளோட நீ என்ன பண்ணு, உன் ஐக்கியத்தை பலப்படுத்து. உன் வயிற்றுக்கு அது எப்படி இருக்குமா, உன் வயிற்றுக்கு மதுரமாக இருக்கும். வாசிங்க திருப்பி 1 தீமோத்தேயு 5:23. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். அப்ப பக்தியான உன் மனைவியை கூட்டிக்கொள். இந்த காலை வேளை தேவன் உன்னை பார்த்து இடைப்படுகிறார். அவலட்சணமா தெரிகிற உன்னை தேவன் பேசுகிறார். அநேக பேர் படிச்சிருப்பாங்க, பெரிய வேலை பாருங்க, எல்லாரும் என் சொந்தக்காரங்களும் சொல்றாங்க, பெரிய பெரிய கோடி சொல்றாங்க, மனைவி பாட்டு எங்கே போவாங்க, புருஷங்க சபைக்கு போகிறதே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் எங்கே போனாங்க, என்னடா சபைக்கு பண்ணியா, நான் போகிறதே இல்லை, டைமே இல்லை. அவர் அம்பானி இல்லை, அவர் டைமே கிடையாது. ஆனால் வைஃப் என் மனைவி ஒழுங்காக போயிடுவார். அப்போ அவனுக்கு தான் பிரசங்கம். யாருக்கு? உன் மனைவியோடக்கு கொஞ்சம் சேர்த்துக்கொள், திராட்சை ரசத்தை குடி, உபவாசம் போடு, கை கூட்டி செவி, முழங்கால நெல், நெகிழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்காலையும் பலப்படுத்தி இந்த காலைவேளை தேவன் யோசேப்பை போல் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். வாசிங்க, உன் நெகிழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் இந்த காலைவேளை பலப்படுத்தி தேவன் உரைக்கிறார், எச்சரிக்கிறார். எச்சரிப்பு சத்தத்தை நீ செவி கொடு மகனே. எபிரேயர் 12:12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உன் மனைவியோடு இசைந்து செயல்பட என்று தேவன் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் திராட்சை ரசம். அப்போது வேதம் சொல்லுது, தேவன் எப்படி சித்தரிக்கிறார் ஒரு மனுஷனை, எப்படி செடிக்கும் விருட்சங்களுக்கும் கொடிக்கும் தேவன் சித்தரிக்கிறது போல வேதம் சொல்லுது, நல்ல மரம் நல்ல கனியை தரும். ஆதலால் அப்போ என்ன பண்ண, அவர்களுடைய கனிகளை கொண்டு அவர்களை அறியலாம். நல்ல மரம் நல்ல கனி தரும். நீ நல்ல மரமா கெட்ட மரமா இந்த காலவேளையில் நீயே நிதானிக்கணும். தேவன் பார்க்குறார் என்ன கனி நீ கொடுக்குற. வாசிங்க மத்தேயு 7:17. மத்தேயு 7:17. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். என்ன கனி கொடுக்குற இந்த காலவேளையில்? தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்குறியா நீ? அநேகருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும்படி அநேக காயம் கட்டுக்கிறானா இருக்கிறையா? இல்லைன்னா நீ என்ன திமிர்வாதனை போல இருக்கிறையா? தேவன் கேட்பார்ல. அநேகருக்கு ஒன் மூலியமாக ஒரு ஔஷதம், ஒரு இலைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, நல்ல கனி கட்டணும். இந்த காலவேளை நல்ல கனி கொடுக்கணும். வாசிங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும்.
நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் ஒரு நாளும் கெட்ட கனி கொடுக்காது. தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணணும்னா அநேகரை காயம் கட்டுறதுக்கு தான் தேவன் அபிஷேகம் பண்ணும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 20 வருஷம் வாசிக்க. ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். மனுஷனுடைய கனிகளினால் அவர்களை அறியலாம். நீ ஆதாயத்துக்கு ஒரு ஊழியம் நடத்துறானா, ஆதாயத்துக்கு உன் மேலே அன்பாக இருக்கிறானா, உன் சொந்தக்காரங்க ஆதாயத்துக்காக உன் வீட்டுக்கு வரானா, ஆதாயத்துக்காக என்ன பண்ணுறான், எல்லாருமே தேவன் பார்க்குறார். அப்போது நல்ல மரம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே ஒரு மனுஷனை அறியலாம். இந்த காலவேளை யோசப்புடைய கனி, ஏன் தேவன் யோசப்புடைய தேசத்தை இப்படி ஆசீர்வதித்தார். அதே போல் நல்ல கனி கொடுக்குற மரமாக பேசுகிறான்னு கேட்குற நீங்களும் மாறும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை எப்படி ஆசீர்வதிப்பாராம்? வேதம் இப்போது நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? யார் பெருமைப்படுத்துவா? ஒரு கார்டு அடித்து ஒரு போட்டு பெருமைப்படுத்துறது தான். நான் உன் பெயரை பெருமைப்படுத்தணும். உன் தேவன் உன் பெயரை பெருமைப்படுத்தணும். உன் சத்ரு உன் பெயரை பெருமைப்படுத்தணும். நீயே பெயரை பெருமைப்படுத்தக்கூடாது. நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னா தேவன் உன் பெயரை பெருமைப்படுத்தணும். ரெண்டாவது உன் சத்ரு உன் பெயரை பெருமைப்படுத்தணும். அப்போ அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறியலாம். வேதம் சொல்வது கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் வாசிங்க. அவைகளை கடிந்து கொள்ளும். கனியற்ற அந்தகார கிரியை, கனி இல்லாத ஜீவியம் பேசுகிறான்னு கேட்குறனியும் இருக்கும்போது அது தேவன் என்னப்பா கடிந்து கொள்ள சொல்கிறார். அந்தகாரம், அதில் அந்தகாரம் அல்ல, அந்த ரங்கத்தில் செய்கிறது ஒளிப்பிடுத்தத்தில் அவலட்சணமாக இருக்குது. இப்போது கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது, ரட்சிக்கப்பட்ட பெந்தகோஸ்து விசுவாசி என்று நீ சொல்லும்போது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற நீ அவளோட காத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, உன் சிறையிருப்பை தேவன் திருப்பணும் என்று நீ சொல்லும்போது, நீ அந்தகார கனியற்ற அவர்களுடைய கனிகளினால நீ என்ன பண்ணணும்? வாசிங்க. எபேசியர் 5:11 அந்தகார கனியற்றதுக்கு உடன்படக்கூடாது. வாசிங்க. எபேசியர் 5:11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. என்ன கனியற்றது? இப்போ வேதத்தில் வேகமாக வாசிக்கலாம். எபேசியர் 5:3 வாசிக்க. ஆண்டு 2 பட்டியல் போடுறாரு. எல்லாம் வேகமாக இருக்கா, நம்ம பார்த்துட்டு போகணும். எல்லாத்தையும் விவரிக்க நேரம் இல்லை. வாசிக்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும். ஃபர்ஸ்ட் தேவன் என்ன சொல்றாரு? வேசித்தனம். எல்லாம் என்ன பாருங்க, வேசித்தனம் என்ன? வேசித்தனம்னா சரீரத்தில் செய்கிறது வேசித்தனம். புரியுது, விளங்குதா? வேசித்தனம். அப்புறம் உன் சிந்தனையில் உன் மனதில் செய்கிறதும் வேசித்தனம். ரெண்டும் வேசித்தனம் தான். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வேசித்தனம் தான். இச்சிக்க கூடாது. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடில் ஒரு பெண்ணை நீ என்ன பண்ண? இச்சியோடு பார்த்தாலே நீ இறுதியில் வேசித்தனம் பண்ணிட்டு. ஒரு ஆணை இச்சியோடு பார்த்தாலே நீ இறுதியில் வேசித்தனம் பண்ணிட்டு. இப்போ இதெல்லாம் வேசித்தனம். வாசிங்க. அடுத்தது மற்ற எந்த அசுத்தம், கனியற்ற ஜீவன், எந்த அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத சுத்தம் இல்லாதது எல்லாமே அசுத்தம். வேதம் ஆண்டு பிரிக்கிறல்ல, சுத்தம் என்ன அசுத்தம் என்ன. இப்போ எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை. இப்போ வாசிங்க. அடுத்தது மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய். பொருளாசை அப்படின்னா விக்கிரகம் என்னும் பொருளாசைன்னு வரும். என்ன பொருளாசை? தேவன் ஒன்று கொடுத்துருக்குறார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தாழ்மையாக சொல்கிறேன். அன்றைக்கி பீரோ திறந்தேன். புதுசாக ஒரு 5-6 பேண்ட் இருக்குது, புதுசாக ஒரு 8 சட்டை இருக்குது, அப்புறம் புதுசாக ஒரு வெள்ளை துணி ஒரு 2-3 இருக்குது. ஆண்டு சொன்ன ஆண்டு இனிமேல் நான் புது துணி வாங்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணேன். நிறைய துணியெல்லாம் கொடுத்துட்டோம், நிறைய விலை உயர்ந்த துணியெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சாதனை எளிமையான துணி. நீங்கள் பாட்டு நினச்சிடக்கூடாது. ரொம்பன்னு சட்டைனா 1000 ரூபா, பேண்ட்டுனா ஒரு 2000 ரூபா, அதுவும் சேலில் எடுக்கிறது. இப்போ அது மாதிரி தான் நாங்கள் எடுக்கிறோம் ஊழியத்தில். அதனால் இப்போ தேவன்ட்ட ஒரு பொருத்தனை போனோம். வேறு சொல்கிறார், நிறைய நீ ஆட்டை அடுக்காத. எத்தனை சேலமாக இருக்க மாட்டேன்? அந்த அம்மா சிரிக்குது. இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பெண்கள்கிட்ட கேட்டேன் என்ன ஆகும்? முதல்ல அவனை மைக்கு வாங்க மாட்டேன், மைக்கு இறக்க அவனை. அந்த மாதிரி இப்போ ஜென்ரலாக இப்போ இல்லை. இப்போ ஆண்டு இப்போ பெண்களுக்கு பலவீனமே என்ன? புடவை தான். இயேசு ரட்சிக்கிறார். கிறிஸ்மஸ்க்கு, குட் ஃப்ரைடே, நியூ இயருக்கு, குட் ஃப்ரைடேக்கே புது சாரி போட்டு வரவங்களாம் இருப்பாங்க. ஐயோ குட் ஃப்ரைடேயா, அன்றைக்கே புது சாரி கட்டிட்டு வந்தேன்னா, அப்படியா எனக்கு தெரியல பாஸ்டர், நான் வந்து குட் ஃப்ரைடேக்கு புது சாரி கட்டணும்னு நினச்சி கட்டிட்டு வந்துடுவாங்க. என்ன உண்மை? குட் ஃப்ரைடேக்கு அப்படியே வெள்ளையும் சொல்லியுமா அந்த அம்மா ஈஸ்டர் கூட அழுக்கு துணி தான் போட்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னென்னே தெரியல நம்ம ஆளுகள். அப்போது ஆண்டு பார்க்குறது உன் பலவீனம் என்ன? பெண்களுடைய பலவீனம் என்ன? ஆண்களுடைய பலவீனம் பொருளாசை எனும் விக்கிரக ஆராதனை. ஒரு ஊழியக்காரர் ஹவுஸ் விசிட்டிங் போனார்.
ஹவுஸ் விசிட்டிங் பண்ண பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே அவர் என்ன பண்ணார், அவர் சும்மா லேஸ்பட்ட ஊழியக்காரர் இல்லை போலுக்கு. அவர் பாட்டு என்னாராம் செருப்பு செருப்பு என்றதுக்கு ஊழியக்கார போய் வீட்டுக்கு போயிருக்காது. 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி என்ட்டாரான் பூரணமாக 9 கனி மாதிரி. நான் கேட்டாரான், யாருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு? உங்கள் பிள்ளைக்கு. எத்தனை பிள்ளை? ஒரே பிள்ளைக்கு 9 ஷூவா? ஒரு பிள்ளை தானே, 9 ஷூவா நீ போடணும்? இப்போ எப்படி பாருங்கள், விக்கிரகமாக பொருளாக செய்யணும். விக்கிரகம் உன் பிள்ளை தான், நான் உன் ஷூவை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட போகிறோம். புரியுதா? இப்போ நான் தான் வேதம் சொல்லுது, கல்யாணம் இல்லை நித்திய விருந்து, மனரமியமோ. நம்ம பிள்ளைங்களுக்கு மனரமியம் கற்றுக் கொடுக்குறோமா? சொல்லுங்கள். மனரமியம், மனரமியத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு வரும். என் பிள்ளைக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுப்பேன், நல்லா ரைட்டு ஓகே, நல்லா புசிக்கிற, நல்லா தூங்குற. புசிக்க முடியாத ஒரு காலம் வந்துடும், தூங்க முடியாத ஒரு காலம் வந்துடும். என் பிள்ளை எனக்கே சொன்னான், அது என்னுடைய காலம். தேவன் என்ன எப்போ புடமெடுக்கிறாரோ அப்போ புடமெடுத்து தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய பிள்ளை இப்போ இலைப்பாறதில் நான் இருக்கேன், நீ என்ன பிரச்சனை பண்ணாத. கரெக்டாக சொல்லுச்சுல்ல? அப்போ இப்போ என் பிள்ளை போதிக்கிறப்பாங்க காரியத்தை அப்படி ரொம்ப பிரசங்கம் பண்ணுறேன். வாசிங்க. நீதிமொழிகள் 15:15. சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள், மனரமியமோ நித்திய விருந்து. பிள்ளைகளுக்கு மனரமியத்தை கற்றுக் கொடுக்கணும். மனரமியத்தை பொருளாசை எனும் விக்கிரக ஆராதனை. அப்போ இது எபேசியர் 5:3. அப்போ இது அடுத்தது வாசிங்க. 4ஆம் வசனத்தில் என்ன வருது பாருங்க. எபேசியர் 5:4. அப்படியே வம்பும். ஃபர்ஸ்ட் பட்டியல் என்ன பார்த்தோம்? வேசித்தனம், இப்போ மற்ற எந்த அசுத்தம், பொருளாசைன்னு விக்கிரகம். இப்போ 2வது பட்டியலில் இருக்கிறோமா? பேசுகிறான்னு கேட்குறீங்களும், கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல். இப்போ நீ இருக்கிறியா, நீ செக் பண்ணணும். பேசுகிறனானும் கேட்குறனானும் இருக்கிறோமா? அப்படியே அடுத்தது என்ன? வம்பு. வம்புக்கு இருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கோழா சண்டையில் பெரிய ஆளுங்களாம். பெந்தகோஸ்தில் எங்கள் சபையில் நிறைய விசுவாசி, நான் ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் பயிற்சி செய்வது எல்லாம் பக்தியாக இருப்பாங்க. பாஸ்டுக்கு முன்னாடி வேஷம் தான். பாஸ்ட் பண்ண போன பிறகு வெறும் கோழா சண்டை தான், வம்பு தான், ஒரே வம்பு தான். ஒரு வாட்டி என் மனைவி சொன்ன சாட்சி தான். ஏன்னா ஒரு சிஸ்டர் சொன்னாங்களாம், இப்போ இரு நான் வரேன்னா, ஆவியானவரை இறக்கி வச்சுட்டு வரேன், ஆவியானவரை இறக்கி வச்சுட்டு வரேன் அப்படின்னா பாருங்க. ஒரு வயதான அம்மா பாட்டி, 70 வயசு, ஏதோ 2 வீட்டுக்கு சண்டை, பேரப்பிள்ளை, அவன் பேரை அடிச்சிட்டான். அவன் கேட்குறான், அவன் வீட்டில் ஆம்பளை இருந்தால் கூப்பிடுன்னு. அந்த பாட்டிக்கு சொல்கிறேன்னு ஏறிச்சு. காலையில் சொல்கிறாங்க, அவன் நரம்பு அறுக்கணும்னு. பாட்டி சொல்லுதுங்க, பாட்டி அவன் நரம்பு அறுத்துறணும்னு. நானே சோத்துறோம் ஆண்டவர், பரவாயில்ல, பராக்கிரமசாலிகளாக நம்ம சபையில் இருக்கிறாங்க. என்கிட்ட சொல்லுது, நானும் ஊழியக்காரன் நிற்கிறோம். இப்போ பாருங்கள், வம்புக்கு யாரையும் இழுக்கக்கூடாது, யாரையும் வம்புக்கு இழுக்கக்கூடாது. ஒரு கணத்தில் அடித்தா நீ என்ன பண்ணு, புருஷன்ட்ட ஒரு அடி வாங்கினா எத்தனை அடி வாங்க, இன்னொரு கணத்தை காமிக்கிறோமா? சொல்லுங்கள், காமிக்கிறோமா இல்லையா? நீ புருஷன்ட்டே அடி வாங்க மாட்டேங்கிற, ஆண்டர்கிட்ட எப்படி ஒன்று அடிப்பார்? ஆண்டர் அடித்தா நீ தாங்குவியா? நீ தாங்க மாட்டேன், ஆண்டருக்கெல்லாம் தெரியும். அதனால தான் வம்பு. ஃபஸ்ட்டு வம்பு. 2வது வாசிங்க. புத்தியீனமான பேச்சு பேசவே கூடாது. நான் இப்படி இருந்தா, நான் அப்படி இருந்தா, நான் இங்கே வரலைன்னா, நான் அங்கே இருந்தா, நீ தான் அங்கே இல்லையே, நீ தான் இப்படி இல்லையே, நீ ஒன்றுமே இல்லைன்னா ஆண்டர் உன்னை இங்கே உட்கார வச்சுருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ ஒன்றுமே இல்லை, அதனால தான் ஆண்டர் உன்னை இங்கே உட்கார வச்சுருக்காரு. இங்கே உட்கார வச்சுருக்காரு. எங்கே உட்காந்துருக்கோம்? இங்கே. நீ அங்கேயே இருக்க மாட்ட, உன்னை இங்கேயாவது நாங்கள் உட்கார வச்சுருக்குறோம். நீ இங்கேயே தாக்கு பிடிக்கலன்னா நீ அங்கே தாக்கே பிடிக்க மாட்டேன்னு ஆண்டுக்கு தெரியும். வீண் பேச்சு பேசக்கூடாது. நான் யார் தெரியுமா, நீ யார் தான் தெரியுமே, ஒன்றும் இல்லாமல் தானே இருக்க. இப்போ நீ யார் தெரியுமான்னு சொல்லக்கூடாதுல்ல. அதை என்ன சொல்கிறாரு? புத்தியீனமான பேச்சு பேசக்கூடாது. நான் அங்கே இருந்தேன்னா 5000 விசுவாசிகளை நான் என்ன பண்ணியிருப்பேன், ரசித்திருப்பேன். உன்னால் 5 பேரை கூட இங்கே வழி நடத்திட்டு வர முடியல. பெருமை பேச்செல்லாம் பேசக்கூடாது. அந்த சபையில் இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆத்மா ஆதாயப்படுத்தியிருப்பேன். இல்லை பெருசாக அந்த சபையில் நான் இருந்தேன்னா அப்படி கீபோர்டு போட்டேன்னா கண்டினியூஸாக 1 hour இந்த மாதிரிலாம் புத்தியீனமான பேச்சு. ட்ரம்ஸ் வச்சுன்னா ட்ரம்ஸே கிழிஞ்சிரும். ஒரு சபைக்கு போனோம், முகலி வாக்கத்தில். ஊழியக்காரர், என்னையா அவன் ட்ரம்ஸ் அடிக்கிறான், காதெல்லாம் கிழியுது, என்னையா அப்படின்னா, அவன்கிட்ட எவ்வளோ சொல்லிட்டேன் பிரதர். அப்போ சின்ன பிரதர், நான் ஊழியத்துக்கு போகிறோம் இங்கே அந்த அம்பத்தூர் சர்ச்சில். அப்போது அந்த சின்ன பையன் எத்தனை வாட்டி ட்ரம்ஸ் கிழிஞ்சு போச்சான். அவன் அடிச்சு அவன் என்ன பண்ணுறான், ட்ரம்ஸு அடிச்சு ட்ரம்ஸு கிழிச்சுதான். எவ்வளவோ சொல்லினா அவன் கேட்கவே இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இப்படி அடித்தா தான் ஆண்டர் கேட்பார். இதெல்லாம் தேவையில்லாமல் புத்தியீனமான பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஏராளமான விளக்க நேரம் இல்லை. அடுத்தது வாசிங்க. புத்தியமான பேச்சும் பரியாசம் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சபைக்கு பரியாசம், எனக்குள்ளேருந்து ஆவி செயல்படுது, பயங்கரமாக தூண்டுது. தாவீது தூண்டின மாதிரி ஒரு பெரிய சபை, பாஸ்டர்க்கெலாம் தெரியும், யார் பேரும் சொல்லலை, நிறைய விசுவாசி
இப்போ ஒரு பெரிய பதவி தான், பட்டம் தான், பெரிய சபை தான். வெல்கம் டு தி ஹவுஸ் ஆஃப், ஊழியக்கார பேர் போட்டிருப்பாங்களே, அப்படியே பார்த்தேன். அந்த போர்டை எடுத்துகிட்டு இந்த போர்டை போட்டுடலான்னு, வெல்கம் டு தி ஹவுஸ் ஆஃப் பச்சன். அப்போ என்னையா ஊழியக்காரர் போய் பச்சன்? ஆமாம், அவர் அமிதாப் பச்சன். அவர் விக்கெல்லாம் வச்சு புது ட்ரெஸ்ஸை போட்டு சென்டெல்லாம் அடிச்சுது கலராக, அவர் அமிதாப் பச்சன். அப்போ இன்னொருத்தன் வந்து கேட்கணும், அமிதாப் பச்சன், அப்போ அபிஷேக் பச்சன் கூடிய ஒருத்தன் இருக்கான், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். அவன் என்ன பண்ணுவான், புல்பிட்டில் கருப்பு சட்டை தான் போடுவான், கருப்பு பேண்ட்டு தான் போடுவான், ஷூ போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவான். அவன் பையன் அபிஷேக் பச்சன். அப்போ இன்னொருத்தர் ஐஸ்வர்யா பச்சன். அது யார்? வீட்டில் ஒரு மேக்கப் போட்டு பேய் மாதிரி சுற்றுது, அது யார்? அது ஐஸ்வர்யா பச்சன். அப்போ அந்த போர்டை எடுத்து வெல்கம் டு த ஹவுஸ் ஆஃப் பச்சன்ஸ்னு போட்டுலாம். என்னையே ஏவுது பிசாசு. நானே சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம் எவ்வளோ தான் அடுக்கிறது. ஒரு மாதமே என்னை ஏவிட்டே இருந்துச்சு. அப்படி சொல்லலாம் சொன்னால் எனக்கு பட்டமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் காத்தார். அந்த மாதிரி ஏவிரும். இதுதான் பரியாசம். இது என்னது? பரியாசம். எல்லாத்தையும் பரியாசம் பண்ணலாம். என்னையும் பரியாசம் பண்ணலாம், உட்காந்துருக்குற உங்களையும் பரியாசம் பண்ணலாம். இப்போ தேவன் பார்க்குறாரு, ஒரு நாளாக பார்த்துனே இருக்கார். நான் பார்த்துனே எப்போ போனாலும் அந்த போர்டு தான், வெல்கம் டு த ஹவுஸ் ஆஃப், அதை எடுத்துகிட்டு போய் சொல்லு, வெல்கம் டு த ஹவுஸ் ஆஃப் பச்சன்ஸ்ன்னு போட சொல்லு. அதை அடக்கி மீள்றதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. பரதேசியாக பட்டினியாக எப்படி பள்ளத்தாக்கெல்லாம் இறங்கி கடந்து வந்துட்டோம், இதை கடக்கிறதுக்கு போதும்னு ஆயிடுச்சு. கேட்கணும். அதனால் பரியாசம் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுது, பரியாசக்காரன் முக்காரம் இடத்தில். இது ஒரு பரியாசம். எங்களுக்குள்ள பைபிள் காலேஜ் படித்தான், எப்போ பார்த்தாலும் ஜோக்கு தான் அடிப்போம். என்ன ஜோக்கு, உட்காந்தா ஜோக்கு, திரும்பினா ஜோக்கு, அப்படின்னு தான் ஜோக்கு. நான் பார்த்தேன், இவனோட சிரிச்சு ஏன் ஆவியும் அடிபட்டுருன்னு சொல்லி அவனை பார்க்குறதே இல்லை. மனசாரா அவ்வளோ நேச்சுரலாகவே ஜோக் அடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி? நான் யோசித்தேன், பரவாயில்ல, ஊழியம் தான் பண்ணலை, என்ன பண்ணேன், சினிமாவில் நடிச்சலாது கவுண்ட் மணிக்கு நல்ல காம்படிஷன் வந்துருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஜோக்கு. நம்ம சபையில் யார் இருக்கீங்களா? ஜோக் அடிச்சு யார் அடிக்கிற? அப்படி பரியாசக்காரன் உட்காரம் இடத்தில் என்னமோ ஜோக் அடிக்கிறியா? ஜோக்கே அடிக்கக்கூடாது. ஜோக் அடிச்சுன்னா ஆண்டர் வாயை தச்சிருவார். வாசிங்க, ஜோக் அடிக்கிற இடமே கிடையாது. இது வேகமாக வாசிங்க. சங்கீதம் 1:1. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசம் உட்காரும் இடத்தில் உட்காராது. படிக்கிறதே பைபிள் காலேஜ், அங்கே அவ்வளோ ஜோக் அடிக்கிறான். நான் யோசிச்சேன், ஆண்டவரே இதுக்கு என்னத்துக்கு பைபிள் காலேஜ் வந்தோம்? ரெகுலர் காலேஜே படிச்சுருக்கலாமா? இவ்வளோ ஜோக் அடிக்கிறாங்களேன்னு. அவ்வளோ ஜோக் அடிக்கிறானுங்க. இப்போ பரியாசம் உட்காரும் இடத்தில் உட்காராத, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். கொலோசியர் 3:5 வாசிங்க. கொலோசியர் 3:5. இப்போ 2 பட்டியல். இப்போ முதல் பட்டியலத்தில் இருக்கிறோமா? இல்லை, ரைட்டு. இப்போ 2வது பட்டியலில் இருக்கிறோமா? முதல் பட்டியல் பார்த்தோம், 2வது பட்டியல் பார்த்தோம். நம்ம கொலோசியர் வாசிங்க 3:5 வேகமாக. ஆகையால் விபச்சாரம். ஃபர்ஸ்ட் விபச்சாரம் என்ன? உன் சரீரத்தில் செய்கிற விபச்சாரம், உன் மனதில் செய்கிறது விபச்சாரம். வாசிங்க. அசுத்தம், எல்லா வித அசுத்தம். மோகம் என்ன? எல்லாம் என்ன பாருங்க, மோகம் அப்படின்னா என்ன? அதான் வாலிப பிள்ளைங்களை நல்லா படுத்து தூங்குறமான ஆக்டிங் பண்ணுவாங்க, தெரியுமா? வாலிப பிள்ளைங்க வந்தோடனே பலாறு, என்னடி தூங்குறேன்னு எழுப்பணும். கண்ணை மூடிட்டு இதை அவனையே யோசிக்கிறது. அப்பாவுக்கு காசே இருக்காது, பஞ்சு. அவர் என்ன பண்ணுவார், வயிற்றை கட்டி வாயை கட்டி ஃபீஸை கட்டினா இவன் கண்டவனையும் யோசிச்சுட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், கண்டவனையும் யோசிச்சுட்டு இருப்பான். கண்ணை மூடிட்டு. இது மோகினி பிசாசு. அந்த மோகினி ஆவி இருக்கான்னு தெரியல. விடுதலை ஜெபம் வச்சா தெரியும். ஆடுதல், அது மோகம். வாசிங்க. துரிச்சை. நல்ல இச்சைன்னு ஒன்று இருக்கு, துரிச்சை இருக்கு. வேகம் வாசிங்க. விக்கிரக ஆராதனை பொருளாசையாகி இவைகளை பூமியில் உண்டு பண்ணுங்க. இப்போ என்ன பார்த்தோம்? விக்கிரக ஆராதனையாகி பொருளாசை. அதே பார்த்தோம். இது முதல் பட்டியல். நீ இந்த கனியற்ற அந்தகார கிரியை முதல் பட்டியலில் இல்லையா? ரைட்டு. 2வது பட்டியல் என்ன? கொலோசியர் 3:8 வாசிங்க. கொலோசியர் 3:8. இப்பொழுது கோபம். 2வது பட்டியலில் தேவன் விவரிக்கிறார், பேசுகிறான்னு கேட்குறீங்களும். கோபம் இருக்கா? கோபம் எல்லா மனுஷன் தானே. எனக்கு குத்துனா ரத்தம், உனக்கு குத்துனா இப்படி. இது எனக்கே தெரியாது, எது சினிமா டைலாக்கா எனக்கே அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் சினிமாவும் அந்த படத்தையும் பார்க்கல. ஜென்ரலாக ஆளுங்க சொல்கிறாங்க, எனக்கு குத்துனா ரத்தம், உனக்கு குத்துனா. இப்போ எல்லாத்துக்கும் கோபம் வரும். தேவன் சொல்லுகிறார், கோபப்பட்டாலும் எனக்கு கோபம் வரும், நிறைய நான் அடக்கிறேன். ஆண்டவர் அப்பப்போ சொல்லுவார், கோபப்பட்டாலும் என்ன பண்ணாது, பாவம் செய்யாத. வாசிங்க. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவுது. தேவன் கற்றுக் கொடுக்குற, உன் தப்போ, உன் புருஷன் தப்போ, உன் மனைவி தப்போ நீயே போய் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடணும். விசுவாசி தப்போ, ஊழியக்கார தப்போ நம்மளே போய் என்ன பண்ணணும், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணணுமா, ஒப்புரவாயிரும். ஒப்புரவாக்குதல் ஊழியம், இது பேரே ஒப்புரவாகுதல். இப்போ கோபப்பட்டாலும் பாவம் செய்யாத.
அதே போல் வாசிங்க கோபம். ரெண்டாவது கொலைசீர் 3:8. 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும். மூர்க்கம் என்ன எல்லாம் என்ன பாருங்கள், எல்லாம் என்ன பாருங்கள், இல்லை வழக்கு, இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு வழக்கு, இல்லை இப்போ ஜென்ரலாக சொல்கிறோம். இப்போ எதை பேசிகிட்டே இருக்கோம், எனக்கும் இன்னொருத்தருக்கும் வழக்கு, பேசிகிட்டு கேட்கவே மாட்டேன் பட்டாளுன்னு வச்சுருவோம். கேட்டிருக்கு, ஐயோ இன்னையா கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே அடிச்சிட்டேன்னா அது என்னது, அது மூர்க்கம். அது வந்து மூர்க்கம். அந்த மாதிரி அப்படி மூர்க்கம் இருக்கக்கூடாது, அது நல்லதே கிடையாது. மூர்க்கம் சில அம்மாங்கெல்லாம், சில தாய்மார்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப மூர்க்கமாக இருப்பாங்க. கோபம் இப்போ கேட்கவே மாட்டாங்க, அம்மான்னு தான் சொல்லுவான். நான் சின்ன வயசில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 வயசு 12 வயசு என் ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு அவன் வீட்டுக்கு போயிருக்கேன். கிரிக்கெட்டு வாடா வெளியேன்னு. இவன் அம்மான்னு தான் சொன்னான். அவங்க அம்மா எங்கேருந்து செருப்பட்டு அவன் விட்டாங்க. அவ்வளோ ஸ்பீடாக விடுறாங்க, கரெக்டாக வந்து வாசப்பல் அடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அவ்வளோ மூர்க்கம். அவன் ஒன்றுமே சொல்லலை, நல்ல நினப்பு இருக்குது. அவனை கிரிக்கெட்டுக்கு ஆடுறதுக்கு எத்தனை பேர் வேணும்? இப்போ நான் வண்டி தனியாக ஆட முடியுமா, இல்லை 2 பேர் தான் ஆட முடியுமா? 11 பேர் வேணும். அப்போ வீடாக போய் கூப்பிடணும். இப்போ எங்கள் அப்பா வீடு பெரிய வீடு, கூப்பிடுறதுக்கு தெரியாமல் இங்கேருந்து செருப்பு அடி விட்டாங்க கரெக்டாக. அவ்வளோ மூர்க்கம். எப்படி என்னென்னு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு கூட தெரியல. நான் எதுக்கு வேணாலும் வந்திருக்கலாம்ல, ஆனால் அவங்களுக்கு தெரியுது நான் எதுக்கு வந்திருக்கேன்னு. அதனால் அப்போ அது மூர்க்கம். வாசிங்க, மூர்க்கம். அப்புறம் பொறாமையும் எலும்புருக்கி. வேதம் சொல்லுது பொறாமையும் எலும்புருக்கி. பொறாமை இருக்கவே கூடாது. வேதம் நான் அநேக வேலையில் தேவன் பரிசு இடைப்பட்டு இருக்கிறார். பொறாமை என்ன? நீதிமொழிகள் 14:30. நீதிமொழிகள் 14:30. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கி. வேதம் அநேக வேலையில் நாங்கள் கற்றுக் கொடுத்தது போல, ஒரு பாம்பை கண்டினா நீ எத்தனை அடி தள்ளி நிற்கணும்? எத்தனை அடி? 5 அடி தள்ளி நிற்கணும். குதிரையை கண்டினா எத்தனை அடி தள்ளி நிற்கணும்? 10 அடி. நீ 8 விட்டுச்சுன்னா இங்கே எலும்பெல்லாம் உடஞ்சிரும். வெம்பு கறியை கண்டேயானால் எத்தனை அடி? எத்தனை முழம்? 1000 முழம். 1000 வெம்பு கறினா யானை. மதம் பிடிச்ச யானை நீ கண்டியானால் எங்கே எத்தனை? 1500 அடி தள்ளி நில். ஆனால் பொறாமையும் எலும்புருக்கி. பொறாமை உள்ளவனை நீ கண்டுனா நீ ஒன்று உன் வீடை நீ மாற்றிடு, இல்லைன்னா ஜெபிச்சு அவன் வீடை நீ மாற்றிடு. பொறாமை இருக்கிறவனோட நீ இருக்கவே கூடாது. அது எலும்புருக்கி. ஒன்று நீ வீடை மாற்றிட்டு போயிடு, அந்த தெருக்கில் இருக்காத, இல்லைன்னா ஜெபிச்சு அவன் வீடை மாற்றிடு. இதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ முதல் பட்டியலில் இது இருக்கா? வாசிங்க கொலோசியர் 3:8. கொலோசியர் 3:8. கோபம் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும். எந்த தூஷணம்? கெட்ட வார்த்தை, துதித்தலும் சபித்தலும் உன் வாயில் பிறக்கலாகாது. தேவன் கற்றுக் கொடுக்கிறார் இந்த காலவேளை. யோசேப்பை போல நீ கனி கொடுக்கணும்னா வாசிங்க வேகமா. யாக்கோபு 3:10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. அப்போ முதல் பட்டியல், இரண்டாவது பட்டியல் இருக்கிறோமா? இப்போ தேவன் சொல்றாரு, நானும் மெய்யான திராட்சை செடி. வாசிங்க, நானும் மெய்யான திராட்சை செடி. வாசிங்க. அப்போ என்ன நிலைத்திருங்கள். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? உங்களில் நிலைத்திருப்பேன். நீ என் வசனத்தில், தேவனுடைய உபதேசத்தில், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய நியாயங்கள், சாட்சிகள் நீ நிலைத்திருக்கும் போது நீ யோசேப்பை போல நீ அநேக கனி கொடுக்கலாம். இந்த காலைவேளை தேவன் சொல்கிறார். வாசிங்க யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் கனி கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல். அப்போ தேவன் இல்லாமல் ஒரு மனுஷன் தனியாக செயல்பட முடியாது. நல்லா கற்றுக்கொள்ளுங்க இந்த காலவேளையில். உன் பலம், உன் ஞானம், உன் ஆதிக்கம் எதை செஞ்சாலும் தேவன் இல்லாமல் ஒரு நாள் நீ செய்ய முடியாது. அதனால தான் தேவன் சொல்கிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 5ஆம் வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப தேவன் இந்த காலவேளை இடைப்படுகிறார், பரிசுத்தனை இடைப்படுகிறார். என்ன கற்றுக்கொள்ளணும்? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யலாகாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உபாகம் 8:17 வாசிங்க. ஆண்டு என்ன சொல்றது? என்னை அல்லாமல். இப்போ யோசேப்பை போல கனி கொடுக்க ஆண்டு அதான் சொல்றது, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளால். வாசிங்க உபாகம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. தேவன் எச்சரிக்கிறார். உன் சாமர்த்தியம், உன் பலன். தேவன் என்னை என்ன பண்ணாரு? அழைத்தார். நான் இப்போ எல்லாமே நம்ம சொல்கிறோம்ல,
இப்போ அழைத்தது யார்? தேவன் தான். நம்மளை அழைத்ததெல்லாம் யார்? தேவன் தான். அப்போ என் பலன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய தாளந்து, என்னுடைய திறமை சொல்லாதபடி எச்சரிக்கையாக இரு என்று தேவன் சொல்லுகிறார். வாசிங்க உபாகமம் 8:17. வாசிங்க திருப்பி. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து போதும். அப்போ தேவன் சொல்கிறார், இது என் வல்லமையினால், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று கட்டின மகா பாபிலோன். யார் சொல்றா? நேபுகாத்நேச்சர். பெரிய ராஜா நேபுகாத்நேச்சரை ஏற்படுத்தினது தேவன். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. பெரிய ராஜா. ஏன்? தேவன் அவனை ஏற்படுத்தி எருசலேமுக்கு நியாய தீர்ப்பும்படி தேவன் அவனை ஏற்படுத்தி இருக்கிறார். வேகமாசங்க. தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அப்போ தேவன் ஆண்டு கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ நான் கட்டின பாபிலோன், அதே போல் அநேக பேர் அநேக வேலையில் நிறைய பேர் எல்லாம் கவனிங்க, நல்லா பாடுனீங்க. நீ என்ன சொல்லணும்? தேங்க்யூ, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. நல்லா என்ன பண்ணீங்க? ஜெபிச்சிங்க, நல்லா பிரசங்கம் பண்ணீங்க. நீ என்ன சொல்லணும்? உடனே ஃபஸ்ட்டு கிருபை கிருபை கிருபை. நீ என்ன சொல்லணும்? கிருபைன்னு அந்த புகழ் தேவனுக்கு கொடுக்கணும். நீ பாட்டு நான் நல்லா தேனை குடிச்சிட்டு வாயை சுடுதண்ணியில் கொப்பளிச்சிட்டு வந்தேன், அதனால் என் குரல் இனிமையாக இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்லணும்? கிருபை கிருபை கிருபை. அதனால ஆண்டு சொல்ல கிருபை. எல்லாம் நல்லா கீபோர்ட் போட்டிங்க, நல்லா ட்ரம்ஸ் வச்சிங்க, நல்லா பிஏ சிஸ்டம்லாம் செட் பண்ணுறீங்க. நீ பாட்டு வாயத்திலேருந்து ஆண்டுட்டு கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லணும். இப்போ நேபுகாத்நேச்சர் ஆண்டு என்ன சொன்னார்? இப்போ அவனே தன்னை மேன்மை பாராட்டுகிறான். இப்போது அதெல்லாம் விவரிக்க நேரம் அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுது, கோடாரியானது, வாசிங்க, கோடாரியானது தன்னால் வெட்டுக்கிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாமா? வாசிங்க ஏசாயா 10:15 15 பாருங்கள். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு? கோடாரியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பும்படி, ஒரு மனுஷனை கொண்டு ஒரு மனுஷனுக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்குறார். ஒரு மனுஷனை பலப்படுத்த ஒரு மனுஷனை தேவன் சிறுமைப்படுத்துகிறார். அப்போது ஆண்டு சொல்லுகிறார், கோடாரியானது 10:15 கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? மேன்மை பாராட்டலாமா? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? நீ பெருமை பாராட்டலாமா? நீ எந்த நிலைமையில் நீ இருந்த, உன் நிலைமை நீ யோசிச்சுப்பார். இந்த காலவேளையில் சிறுமைப்பட்ட உன் நாட்களில் நீ யோசிச்சுப்பார், சிந்தித்துப்பார். தனிமையாக இருந்த நாட்களில் நீ சிந்தித்துப்பார். தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறாரு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? வாசிங்க. பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினார் போலவும் இருக்குமே. அதான் ஆண்டு சொல்றாரு நீதிமொழிகளில் 16:4 பாருங்க. துன்மார்க்கனை எதுக்கு தேவன் படைத்திருக்கிறார்? தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கி இருக்கிறார். தீங்கு நாளுக்காகவே ஒரு துன்மார்க்கனை உண்டாக்கி இருக்கிறார். ஏன் ஆண்டவர்? பெரிய துன்மார்க்கன் நீதிமான் சீக்கிரமாக செத்து போயிடுறான். இப்போ அந்த துன்மார்க்கனை எதிர்க்க வச்சிருக்காராம். நீ ஒழுங்கா இல்லைன்னா தேவன் அந்த துன்மார்க்கனை வைத்து உனக்கு நியாயம் தீர்ப்பார். இதுதான் வசனம். வாசிங்க. நீதிமொழிகள் 16:4 கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்போ தீங்கு நாளுக்காக துன்மார்க்கையும் தேவன் உண்டாக்கிறார். அப்போ தேவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? மேன்மை பாராட்டுறவன் ஒரு நாளில் மேன்மை பாராட்டக்கூடாது. இப்போ என்னுடைய சாட்சி சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நான் சின்ன வயசுலேருந்து நான் படிச்சுட்டு வரும்போது, நான் ஸ்கூல் CSI மெயின் ஸ்கூலில் படித்தேன். நான் சின்ன 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிக்க முடியும். அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு போகும்போது என்னை 12th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே எல்லாம் 12th வரைக்கும் கேர்ள்ஸ். இப்போது LKGலேருந்து 5th வரைக்கும் கோயட். இப்போ நான் சின்ன 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் நடந்து போகும்போது எல்லா பிள்ளைங்களும், நான் தாழ்மையாக சொல்கிறேன், பெரிய பிள்ளைங்களும் கை கட்டி விரலிட்டு இப்படி பேசுவோம். நம்ம ஸ்கூல்லையே இவன் தான் பணக்கார பையன். இந்த என் காதலை நான் கேட்டிருக்கேன், நல்லா கேளுங்க. நம்ம ஸ்கூல்லையே இவன் தான் பணக்கார பையன். அப்புறம் MCC ஸ்கூல் போனோம். எங்கள் அப்பாவோட நிறைய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரு ஜாதி பறவை என்ன பண்ணுமா? ஒன்றாதான் பணக்கார பிள்ளைங்களோட தான் உட்காரும். வேறு எங்கேயும் அது அப்படியே செட்டு தானே சேர்ந்துடும். அதே மாதிரி என் கூட படித்த பிள்ளைங்க, அது மாதிரி பெரிய பிள்ளைங்க. நாயுடுவில் ஓனர் பையன்லாம் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பாவன் இறந்துட்டான். ஏக்நாத் ஓனர் பையன், அவனுங்கிற பெரிய பசங்கள்லாம். இப்போ காலேஜ் போனோம். காலேஜ் போய் படிக்கும்போது லாயலா காலேஜ் படிக்கிறேன். அதே மாதிரி பணக்கார பிள்ளைங்க. என் கூட படித்த பையன்லாம் விஷால் தெரியுமா? சினிமா ஆக்டர். உதயநிதி தெரியுமா? தெரியும்ல, உதயநிதி ஸ்டாலின். அவன்லாம் என் கூட எல்லாம் காலேஜ் மெட்டு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு.
ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் ஓனர் பையன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர், ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு இருக்குல்ல, அந்த கம்பெனி ஓனர் பையன் ரஞ்சித், அவன் என் ஃப்ரெண்டு எல்லாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனர் பையன், பேர் நினப்புக்கணும். ஏன்னா இப்போ தான் ரட்சிக்கப்பட்டவன் போய் பார்க்குறதே இல்லை, பேரே நினைப்பு போட மாட்டேங்குது. இவனுங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம். அப்போ தேவன் என்ன பண்ணார்? தேவன் என்னை சிறுமைப்படுத்தினார். இப்போ ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்து இப்போ தேவன் எனக்கு ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது ஃபஸ்ட்டு என்னென்னா, ஊழியக்காருக்கு நான் 10 வருஷம் டிரைவர். என் ஊழியக்காருக்கு என்ன, நான் 10 வருஷம் கார் டிரைவர். நான் எதா பேசினா மைக்கு பிடுங்க, அவ்வளோ நான் ஊழிய கிடையாதுன்னு சொல்லிடுவார். நானும் ஆண்டவரே என்னையா வெளியாவது கொஞ்சம் ட்ராக்ஸை கொடுத்தோம், சர்ச்சை கட்டணும், இங்கே என்ன இருக்கிற மைக்கும் பிடிக்கிறாங்க, எதையுமே பேச முடியல. எங்கள் சபையில் வந்து 12 பேர் பாஸ்டர் ட்ரெயின் பண்ணுற மாதிரி நிறைய சீஷர்கள், நிறைய பெண்கள் தான். அதில் ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், எல்லாம் பார், ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், ஒருத்தர் வாட்ச்மேன், ஒரு ஸ்திரீ, அந்த பெண்ணு பேர் வேளாங்கண்ணி. அப்படியே நேருக்கு நேர் 1-on-1 ஃபைட் பண்ணுவோம் என்கிட்ட. அப்படியே யுத்தம் தான், சண்டைனா சும்மாலாம் இல்லை சண்டை. ஒரு 2 வருஷம் போச்சு. சரி ரைட்டு, எனக்கு ரொம்ப பிஸி, வேலையெல்லாம் வர முடியாது, ஏதோ பேசி வாக்குவாதம் பிரச்சனை சண்டையாகி பாஸ்டர் போயிட்டா. நான் அப்புறம் கேட்குறேன், என்ன வேலை பண்ணுறீங்கன்னு. ஒரு வீட்டுக்கு போகிறேன், 1 மணிலேருந்து 3 மணி தான், 4 மணி வரைக்கும் தான் வேலை. தூசி தட்டுறேன். என்ன 2000 என்னது 2000 சம்பாதிக்கிறதுக்கு என்ன திமிர் பேச்சு பேசுறது. என்னை போட்டு அந்த சபையில் வறுத்து எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணார்? ட்ரெயின் பண்ணார். யார் என் கூட சீசர்கள்லாம்? ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், ஒருத்தர் வாட்ச்மேன், ஒருத்தர் அம்பானி பிள்ளை, 2000 சம்பாதிக்குது. இதுதான் இந்த மத்தியிலேருந்து நாங்கள் ஊழியம் கற்றுக்குறோம். நான் பாஸுக்கு 10 வருஷம் டிரைவர். இப்போ ஆண்டவர் எங்கே? இப்போ நான் இப்போ எங்கள் இப்போ ஸ்கூல் என்ன, காலேஜ் என்ன, போட்ட சட்டை என்ன, நடந்த நடை என்ன, நிமிந்த நெஞ்சு என்ன, ஆண்டு எல்லாத்தையும் அப்படியே குறுக்கிட்டாரு. குறுக்கி அடக்கி ஒடுக்கி அப்படியே வளைச்சி அப்புறம் தான் தெரியும். அப்போ ஊழியன்னா அழைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அழைப்பு இருக்குது, அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆகாரப்பத்தை தூதன் என்ன சொல்கிறேன், எங்கேருந்து வர, எங்கே ஓடி போகிற, ஊழியத்தில் உனக்கு அழைப்பு இருக்கா? அடங்கி இருக்கணும். நீ அடங்கி இருந்தால் தான் உனக்கு ஊழியம். நீ அடங்கி இல்லைன்னா உனக்கு ஊழியமே கிடையாது. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரன் கையின் கீழ், இப்போ ஊழியக்காரையா கையின் கீழ் நீ அடங்கி இருக்கணும். அவர் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும், அனைத்தாலும் கோபப்பட்டாலும், என்ன பண்ணாலும் நீ அடங்கி தங்கி தாபரிக்கும் போது தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம், இளைப்பாறுதல் தேவன் கட்டளை வைத்திருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 16:8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றான். அப்போ உன் கையின் கீழ் அடங்கியிரு. அப்போ இந்த காலவேளை தேவன் சொல்கிறார், நானும் மெய்யான திராட்சை செடி. யோவான் 15:3 வாசிங்க. தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு இந்த சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இப்போ தேவன் கற்றுக் கொடுக்குறார். இந்த காலவேளையில் தேவன் இடைப்பட்டார், பரிசுத்தாவியை போதித்தார். நான் சொன்ன உபதேசத்தினால், இப்போ ஏராளமான உபதேசத்தை கேட்குறோம்ல, அதனால் நீங்கள் என்ன இருக்கிறீங்க? கேட்டதால் சுத்தமாக இருக்கிறீங்க. வாசிங்க வேகமா. யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ வேதம் 15:9 வாசிங்க. தேவன் சொல்றார், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். அப்போ வேதம் சொல்லுது, தேவன் என்ன பண்றாரா? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்றார். வாசிங்க. என்னுடைய அன்பிலே நிலைத்திரு. என்னுடைய அன்பிலே நிலைத்திரு. தேவனுடைய அன்பிலே நிலைத்திரு. யோசேப்பை போல நீ மாற வேண்டும்னா, முதியோர்களின் வாய்மொழியின்படியே ஆகாதவர்கள் இடத்துலேருந்து ஆகாமியம் பிறக்கும். ஆனால் முதியோர்களின் வாய்மொழியின்படியே தேவன் என்ன சொல்றாரு? தீயில சுட்டது என்ன, வெயில கருகாதான், கருகவே கருகாது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? சங்கீதம் 108 வாசிங்க. சங்கீதம் 105 17 19. அது தேவன் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய வசனம் அவனை என்ன பண்ணுச்சான்? புடமிட்டுச்சு. அவ அதனால தீயில சுட்டது, ஒரு நாளும் வெயில கருகாதுங்க. யோசேப்பு தேவன் என்ன பண்ணனா? தீயில சுட்டது, அவன் ஒரு நாளும் வெயில கருகல. சங்கீதம் 105:17. சங்கீதம் 105:17. அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அதான் தீயில சுட்டது, அவன் கால்களுக்கு விலங்கு போட்டார்கள். ஒண்ணுமே செய்யல, ஒரு தப்பும் செய்யல. இந்த பழியை நான் சுமக்கிறேன், ஒரு தப்பும் செய்யலை. இந்த குற்றத்தை என் மேலே சுமத்திட்டாங்க, ஒரு தப்பும் செய்யலை. அநியாயமாக நான் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ நான் புடமிட்ட பின் தேவன்
என்னை பொன்னாக விளங்க செய்வார். விளங்க செய்வார். பக்தன் சொல்கிறான், வாசிங்க. அப்போ தேவன் உன்னை புடமிடணும். யோசேப்பை போல நீ கனி தரணும்னா புடமிடத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். தேவன் சில வேளையில் நீ விரும்பாத பாதையில் தேவன் உன்னை வழி நடத்துவார். நீ விரும்பாத இடத்துல தேவன் உன்னை அமர செய்வார். நீ விரும்பாத போகக்கூடாத பாதையில் தேவனை உன்னை கைப்பிடித்து கொண்டு செல்வார். நீ என்ன பண்ணணும்? புடமிடத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். வேதம் சொல்லுது. அப்போ புலம்பல்ல அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல, தேவன் என்னை எதில் நடத்தி கொண்டு வந்தார்? இருளிலே என்னை நடத்தி கொண்டு வந்தார். வாசிங்க. கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறுக்க செய்தார். புலம்பல் 3:2. புலம்பல் 3:2. அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். வேற என்ன வசனம் அதுலயே வருது பாருங்க. அவர் என்னை, வேதம் சொல்றது, கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் என்னை வெறுக்க செய்தார். 5. அவர் எனக்கு விரோதமாக கொத்தளங்கள் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நான் சின்ன சிறிய சாட்சி சொல்கிறேன். நான் பிஸ்னஸ் செஞ்சு கை நிறையா சம்பாதிக்கும் போது எனக்கு 9 கோடி கடன் ஆயிடுச்சு. எத்தனை கோடி? 9 கோடி கடன் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பிளம்பர் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? என்கிட்ட சொல்கிறார், ஐயா நீ 5.5 வருஷம் சனியத்தை கடந்துட்ட, இன்னும் எத்தனை வருஷம் சனியத்தை கிடக்கணும்? இன்னும் 2 வருஷம் தான். 5.5 சனின்னு ஒன்று இருக்கான், 7.5 சனின்னு ஒன்று இருக்கான். நீ 5.5 சனியத்தை கடந்துட்ட, 7.5 வருஷம் சனியத்தை கடந்துடலாம். அவர் சொல்கிறாரு, அம்பானிக்கும் பிரச்சனை வருமா? என்ன பிரச்சனை வரும்னு? அம்பானி வருஷத்துக்கு 40,000 கோடி வச்சுருக்காரு. அந்த வருஷம் வந்து 2,000 கோடி தான் சம்பாதிப்பான். அட பாவி, சாப்பிட்றதுக்கு இங்கே இட்லி இல்லை. அம்பானிக்கு 2,000 கோடி, அவருக்கு 5.5 வருஷம் சனியன்னா 2,000 கோடி. இப்போ நமக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போது தேவன் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளில், கடன் ஒரு பெரிய தேவன் அதை உங்களை ஒடுக்கும். அப்போது நிறைய பிரச்சனை, போராட்டங்கள். என்னோட கூட பிறந்தவர்கள், நெருங்கினவர்கள் யாருமே இல்லை, எல்லாம் விட்டு போயிட்டாங்க. தனியாகவே இருக்கிறோம். ரொம்ப நாள் அம்மாவும் தனியாகவே இருக்கிறோம். நிறைய பிரச்சனை. நான் கை நிறைய பிரயாசப்பட்டேன். கை நிறைய சம்பாதிச்சதெல்லாம் வட்டிக்கே போயிடுச்சு. 9 கோடி கடன். ஒன்று ஆர்டர் கட்டி அடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பலனே இல்லை, நிமிர்ந்தே நிற்க முடியல. எவ்வளோ தான் கடன் வாங்குறது? கடன் வாங்கி வாழ்க்கையே சூனியமாக போச்சு. அப்போ ஆர்டர் ஒரு வாட்டி அம்மா வந்து, எங்கள் அப்பா, மை ஃபாதர் இஸ் அ குட் ஃபாதர். எங்கள் அப்பா ஒரு நல்ல அப்பா, பட் இஸ் அ பேட் ஹஸ்பண்ட். நல்லா கற்றுக்க. நல்ல தகப்பனார், கெட்ட புருஷன். அப்படின்னா நிறைய மனைவி அவருக்கு, ஏராளமான காசுகள். எங்கள் அம்மாவே எப்போவுமே அன்பாக, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அழுவாங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் ஏதாவது சண்டை வரும், அழுவாங்க. நான் கண்ணில் போய் கண்ணீரை தொடச்சி விடுவேன். அம்மா கூடயே நிற்பேன். கொஞ்சம் வயசான பிறகு, கொஞ்சம் வாலிப வயசு வந்த பிறகு அப்பா கட்டையை எடுத்துகிட்டா கட்டையை பிடிச்சிடுவேன். இப்போ நான் கட்டையை பிடிச்சிடுவேன்னு தெரிஞ்சனால எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிக்கிறதுன்னு பாடிட்டாங்க. நல்லா, ஒரு நாள் எங்கள் அப்பா நான் அடித்ததே கிடையாது, கை நீட்டதே கிடையாது. ஆனால் கட்டையை பிடிச்சிடுவேன். இப்போ அம்மா கூடயே இருப்பேன். இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அம்மாட்ட சொல்கிறேன், பாவம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களேன்னு. சின்ன வயசுலேருந்து அம்மா சொல்கிறாங்க, நான் கஷ்டப்படலடா, நீ தான் அதிகமாக கஷ்டப்பட்ட அப்படின்னாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என் கஷ்டத்தை காட்டிலும் நீ பட்ட கஷ்டம்தான் அதிகம். அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ உபத்திரங்கள், எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள். அதான் வேறு சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. ஆஸ்தி போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, சொந்தக்காரங்க எல்லாமே போயிடுச்சு, யாருமே இல்லை. வெளியிலேருந்து எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களா. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் படாத கஷ்டம் இல்லைடா, நீ தான் என்னை காட்டிலும் அதிக கஷ்டப்பட்ட. அதை கேட்டதுன்னு கண்ணில் தனியாக வந்துருச்சு. ஆசை. அப்போது ரைட்டு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சகிக்க பலன் கொடுத்துருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. வாசிங்க. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். அப்போ வேதம் சொல்லுது, சீயோனுக்கு போகும் வழி சாலகமாக இருக்கிறது போல, சிங்காசனத்துக்கு போகும் வழி சிலுவையே இருக்கிறது போல, உனக்கு வழி தீமையில். நான் ஒரு நாள் 4 மணிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே சொல்றாரு, உனக்கு வழி தீமையில். அந்த தேவன் தீமையை நன்மையாக மாற்றுவார். யோசேப்புக்கு என்ன வழி? தீமையில வழி. தேவன் அதை நன்மையாக மாற்றிவிட்டார். அதனால தான் யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீங்க, தேவன் அதை என்ன பண்ணறான்?
நன்மையாக மாற்றி விட்டார். வேகமாக வாசிங்க, இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். ஆதியாகமம் 1:29 வாசிங்க. ஆதியாகமம் 1:29. தேவன் நிறைய விருட்சங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் பூமியில். கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் விருட்சங்களாக மரங்களாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் நிறைய விருட்சங்கள் கனி கொடுக்கல. தேவன் உலகத்தை நியாயம் தீர்த்து அழித்து விட்டார். வாசிங்க. ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கு விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் கனி தரும் மரங்கள். அப்போ நீ கனி தரும் மரங்களாக தேவன் உன்னை ஏற்படுத்த ஆசைப்படுகிறார். அதனால தான் வேணும் சொல்லுது, மாறி உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ நான் விரும்புகிற காரியம் அப்படியே ஆகும். என் வசனம் அப்படியே செய்யும். தேவன் ஒரு வசனம் சொல்லுகிறார், தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார் உன் வாழ்க்கையில், அது அப்படியே நிறைவேறும். நீ அப்படியே வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமென் என்றும் வாசிங்க. ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கோ. அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ தேவன் ஆண்டு கற்றுக் கொடுக்குற இந்த காலவெளியில் ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் 5:22 9, எபேசியர் 5:9 3. ஆவிக்குரிய கனிகளை 12. நான் ஒரு கனியை வாசிங்க வேகமாக. கலாத்தியர் 5:22 வேகமாக வாசி முடிச்சிடலாம். ஆவியின் கனியோ அன்பு. ஃபர்ஸ்ட் ஆவியின் கனியோ அன்பு. அன்பு நான் எபேசியர் 5:2 வாசிங்க வேகமாக. எபேசியர் 5:2. தேவன் சுகந்த நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அதே போல யோசேப்பு சுகந்த வாசனை காணிக்கையாக பலியாக தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தான். விளங்குதா? யோசேப்பினுடைய கனியை பார்க்கணும். ரெண்டாவது பாருங்க, சந்தோஷம். நான் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கான். அநேகர் உள்ள 2 பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து வந்து நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? யோசேப்பே சிறைச்சாலையில் இருக்கான். அவன் என்ன கேட்குறான், நீங்கள் ஏன் துக்கமாக அப்படி கேட்பியா? நீ ஏன் சாப்பிடலை? அடுத்தவங்களை நீ விசாரிப்பியா? சாப்பிட்டீங்களான்னு கேட்போமா? உனக்கே வக்கு இல்லை சொல்கிறாங்கல்ல, நீ என்ன பண்ணுற? நீ அடுத்தவங்களை விசாரிக்கிறியா? விளங்குதா நான் சொல்கிறது? இப்போ யோசேப்புடைய கனி. அதனால வாசிங்க அந்த வசனத்தை வேகமா. சந்தோஷம் இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது வாசிங்க. 3வது சமாதானம். யாக்கோபு 3:18 வாசிங்க. வேதம் சொல்லுது, நீதியின் கனி சமாதானத்தில் என்ன பண்ணும்? நீதியின் கனி சமாதானத்தில் விதைக்கப்படும். யோசேப்பு சமாதானத்தை காத்துக்கொண்டான். அவன் நீதிமான். நீதியா இருக்கிற கனியை தேவன் அவன் விதைத்த பட்சத்தில் சமாதானத்தை அறுவடை செய்தான். யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீ கோபப்படாத, கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவன் என்ன பண்ணுவாரா? பழி வாங்குறது எனக்குரியது. தேவன் இடைப்படுகிறார். நீ கோவப்படாத. அதான் ஆண்டு சொல்றாரு. வாசிங்க. அப்புறம் ரோமர் 15:13 வாசிங்க. ரோமர் 15:13. ஆமா. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் விசுவாசத்தில் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 3வது கனி சமாதானம். 4வது வாசிங்க. நீதியே வாசிங்க. கலாத்தியர் 5:22. நானே வேகம் வாசிக்கிறேன். 4வது நீதி பொறுமை. அப்போ உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். யோசேப்பு உபத்திரப்பட்டான். அதே மாதிரி நீ உபத்திரப்பட பிரயாசப்படணும். அப்பதான் தேவனுக்காக நீ கனி கொடுக்க முடியும். 5வது தயவு. யோசேப்பு தயவு உள்ளவன். இப்போ எல்லாரையும் விவரிக்க நேரம் இல்லை. அடுத்தது நற்குணம். ஆதியாகமம் 50:21 வாசிங்க. முடிச்சுட்டு இன்னும் 2 நிமிஷம் தான். ஆதியாகமம் 50:21 வேகமாக வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். என்ன தீமை செஞ்சாலும் உன் தீமையை செய்கிறன்னு நீ நேசிக்கிறியா? அந்த காலவேளையில் அவன் பட்சமாய் பேசினான். நீ நேசிக்கிறியா? உனக்கு ஒரு நேசிக்கிற குணம் இருக்கா? ஒரு தகப்பனுடைய குணம் இருக்கா? இந்த காலை வேலை யோசேப்பு போல நீ கனி கொடுக்கிறையா? அடுத்தது வாசிங்க. நற்குணம். அதான் நற்குணம். 7வது விசுவாசம். என்ன விசுவாசம்? யோசேப்புடைய விசுவாசம் என்ன? 50:24 வாசிங்க.
அதிகம் 50 யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகும்படி சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் யோசேப்புடைய விசுவாசம் அதுதான். எகிப்தில் ஏன் எலும்புகள் அடக்கம் பண்ணப்படக்கூடாது, எகிப்து உலகத்தை காண்பிக்கக்கூடாது, பாவத்தில் நான் மறிக்க மாட்டேன், பழைய பாடு பரிசுத்தமாக வைராக்கியமாக சொல்லும்போது புதிய ஏற்பாடுகளை பரிசுத்தம் பேசுகிறேன் நானும் கேட்குறேன். எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும், யோசேப்புக்காக நீ எப்படி கனி கொடுக்கணும், உன் விசுவாசம் எப்படிப்பட்டது. அடுத்தது வாசிங்க. அடுத்தது சாந்தம். யோசேப்பு சாந்த குணம் இல்லை, மோசை மாதிரி இல்லை, வெட்டு உண்டு துண்டு 2 அப்படி அல்ல. யோசேப்பு மிக ரொம்ப சாந்தம். சகோதரர்கள் வராங்க, இப்போ அதெல்லாம் விவரிக்க நேரமே இல்லை. சாந்தமாக பட்சமாக பேசுகிறான். இன்னொரு சகோதரன் இருக்கானே கடைசியில் இருக்கிறவன் இங்கே, நீங்கள் யார், அவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் சாந்தமாக பேசுகிறான். அடுத்தது வாசிங்க. அப்புறம் நானே சொல்கிறேன், இச்சை அடக்கம். யோசேப்பு பாருங்க, இச்சையை அடக்கினான். தான் கடைசி முடிச்சிட்டோம். யோசேப்பு தன் இச்சையை அடக்கணும், பாவத்தை விட்டு விலகி ஓடினான். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, வாசிங்க கடைசி ஒரே ஒரு வசனம், சாந்தமாக நீங்கள் இருங்க. மத்தேயு 3:8 வாசிங்க. மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வெள்ளை எளிமையாக இருக்கலாம். இந்த கால வேலை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கணும். இப்போ தேவன் இடைப்பட்டார். யோசேப்பை போல தேவனை உயர்த்தணும்னா ஏராளமான திருவசனங்கள், வாக்குத்தத்தங்கள், உபதேசங்கள். எல்லா எளிமைகளுங்க கண்களை மூடுங்க, நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அந்த கால வேலையில் வேதம் அழகாக போதிக்குது. வேதம் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனி, சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன். என்ன பலன்? இந்த வசனத்தை மைக்கில் வாசிங்க. ரோமர் 6:22. சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன் என்ன? ரோமர் 6:22 பாருங்க. அப்போ சூரியன் ஒன்று பக்குவப்படுத்துச்சுன்னா தேவன் ஒரு அருமையான பலன் வைத்திருக்கு. 6:22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். உன் பலன் என்ன? இந்த காலை வேளையில பரிசுத்தமாக்குதல் உனக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். நம்ம கண்களை மூடு. ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உனக்கு கண்களை ஏறெடுத்து பார். சூலமைத்தை சொல்கிறார், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். பாருங்க, நேசருடைய இன்பம் எவ்வளவு பாருங்க. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குதா? என் நேசர் உன்னை தேடி வருவார் என்று நீ சொல்லுவியா? அந்த கால வேளையில் குயில் இசைக்கின்றதே, அந்த காலங்கள் வந்துருச்சு, என் மனவாளன் சிங்காரமாக இறங்கி வர போகிறார் என்று சொல்லுவியா? இந்த கால வேளையில் தேவனை இடைப்படுகிறார். தேவன் கர்த்தருடைய சத்தம் கேட்குதா? என் பிரியமே, என் மனவாளியே, என் சகோதரியே, உத்தமியே, என் புறாவே, நீ ஒருத்தி, உன்னை பார்த்து தேவன் சொல்லுவாரா? அந்த காலை வேளை தேவனை உயர்த்தும்படி வந்திருக்கிறார். மகனே, மகளே, கர்த்தரை பார், கர்த்தரை நோக்கி அபயமிடு. தேவனை நோக்கி நீ அபயமிடு. உன் சத்தத்தை உயர்த்து, வாயை விரிவா தர லதா ரல மணக்கரவ சுருவி, உன் வாயை விரிவா தர தேவனை நோக்கி அபயமிடு. தேவன் ஆண்டவரே, என் சிறையிருப்பை மாற்றுங்க. யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றுவது போல என்னுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறார் தேவன். ஐயா, தேவன் உயிருள்ளவர். மனுஷனை போல மனமாற, மனுபுத்திரன் போல பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனிதனும் அல்ல. தேவனை நோக்கி நீ அபயமிடு, உன் வாயை விரிவா தர தேவன் உன் சிறையிருப்பை மாற்ற வந்திருக்கிறார். அந்த காலையில் யோசேப்பு பாருங்க, ஒரு கனி தரும் திராட்சை செடி, அவன் கனி சுவரின் மேல் படர்ந்து அநேகர் புசிக்கும்படி இந்த காலை வேளையும் உன் கனியை அநேகர் புசிக்கும்படி தேவன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ ஒப்புக்கொடு. தேவனை யோசேப்பை போல உயர்த்த போகிறார். அற்பமான துவக்கத்தை பார்க்கலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு துவக்கத்தை நீ பார்க்காத, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நீ ஒரு நாளும் கவலைப்படாத. மகனே, மகளே, கலங்காத. உன் கண்ணீரெல்லாம் தேவனுடைய துருத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் உன்னை அற்பமாக எண்ணுகிறதே அல்ல. என் பிள்ளை எனக்காக, என் மகள், என் மகன் புடமிடப்பட்டால் பொன்னாக விளங்க போகிறார். தேவன் அவனை உயர்த்த போகிறார். அந்த நாள் வந்துருச்சு. சமீபமாக இருக்கிறது. அந்த நாள் வந்துருச்சு. ஆவலோடு ஆபிரகாம் அந்த நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தது போல நீ தேவன் உன்னை யோசேப்பை போல உயர்த்த போவதற்காக ஆவலோடு காத்திரு. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும் செடி நானே,
நாள்தோறும் புது கனி கொடுப்பேன், கனி கொடுக்கும் செடி நானே. நாள்தோறும் புது கனி கொடுப்பேன், இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாடுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆமென், வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், ஆமென், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். சொல்லுங்க. ஆவியானவரே, என்னை கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவீராக. ஆமென். கனி கொடுக்கும், ஆமென். நாள்தோறும் கனி கொடுப்பேன், கனி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் கனி கொடுப்பேன், இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. ஆமென். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. சொல்லுங்க. விருந்தும் மருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க கனி கொடுக்கிறவங்களா மாறணும். ஆமென், 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 ஆமென். யோசேப்பு கனிதரும் செடி, இன்றைக்கு எங்களை கனிதரும் செடியாய் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்புவீராக, ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆண்டவரே, நான் கனி, நல்ல மரம்னா நல்ல கனி கொடுக்கணும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்கவே கொடுக்காது. ஆமே. நம்ம எல்லாம் நல்ல மரம், நீங்க எல்லாம் நல்ல மரம், தேவன் நாட்டின ஜீவ விருட்சங்கள். அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம், நாம் நல்ல கனிகளை கொடுப்போம். ஆண்டவரே, எங்க குணங்களிலே ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. எங்க பேச்சில் இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட 2 பட்டியலை பார்த்து, இந்த பட்டியல்களில் இருக்கிற எந்த ஒரு குணமும் எங்களுக்குள்ள வராதபடிக்கு 3வது சொன்ன ஆவியின் குணம், ஆவியின் கனிகளினால் எங்களை எல்லாம் நிரப்புங்க. நாங்கள் முயற்சி செய்கிறோம், போராடுகிறோம். மூர்க்கம் வருகிறது, கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது. எங்கள் சுபாவங்களிலே சில நேரங்களில் இவைகளெல்லாம் எங்களை எட்டி பார்க்கிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை எங்களை நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தையை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிறைப்படுத்த இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். செய்தி கொடுத்த அருமையான தாசரையும், அவருடைய மனைவி, பிள்ளைகளை, அவருடைய ஊழியங்களையும் வியாபாரங்களையும் ஆசீர்வதிங்க. ஆமென்.
நான் பார்த்து அவருக்கு முதல்ல தமிழே பேச வராது. இன்னைக்கு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறாரு, வசனங்கள் மனப்பாடமாக சொல்கிறார், ஆச்சரியமாக இருக்குது. ஆமென். தமிழே பேச தெரியாது, ஆனால் இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து அவ்வளவு வசனங்களை மனப்பாடமாய் பாருங்க. யாரையும் கர்த்தர் எப்படியும் மாற்ற முடியும், எப்படியும் மாற்ற முடியும். அல்லேலூயா. அருமையான அந்த வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே எதிர்கால தரிசனங்களை நிறைவேற்றி தருவீராக. இந்த காலையில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த தைரியமாக வீட்டுக்கு போங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் வசனம் அவனை புடமிட்டுச்சு. இன்னைக்கு நம்மளை வசனம் புடமிட்டு கொண்டு இருக்கிறது. அவன் கால்களில் விளங்க போட்டாங்க. செய்யாத குற்றத்திற்கு அவன் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டான். இந்த மாதிரி அனுபவம்லாம் அவங்க வாழ்க்கையில் வரும். மனம் உடைஞ்சு போயிடாதீங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தை யார் சொன்னாலும் அவன் உறுதியாய் வைராக்கியமாய் அவன் கனிகளை கொடுப்பதில் அவன் தவறவே இல்லை. அவனுக்கு எத்தனை விரோதமான காரியங்களை செஞ்சாலும் அவன்கிட்ட வந்த கனி, அல்லேலூயா, தேவன் கொடுத்த கனிகள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எல்லாம் சுத்த பொன்னாய் விளங்கச் செய்வார். உங்கள் பாடுகள் முடிவு வரும், வேதனைகளுக்கு முடிவு வரும், உன் அழுகைக்கு முடிவு வரும், உன் புலம்பலை ஆனந்த களிப்பா கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய அழுகையை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவரே, வேதனை ஒன்றும் இல்லை, வெறுமையாக இருக்கிறேன், ட்ரையாக இருக்கிறேன், ஆண்டவரே என்ன செய்யறது, இந்த மாதத்தை எப்படி கடக்கிறதுன்னு பயப்படாத மகளே, நீ வீட்டுக்கு போ. கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்கான காகத்தை அனுப்புவார். உன் காரியம் மாறுதலாக முடியும். தேவன் அற்புதத்தின் தேவன். அவர் உன்னை அதிசயத்தை பார்க்க செய்வார், அதிசயத்தை பார்க்க செய்வார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தேவன் தருவார். இன்றைக்கே தருவார், இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுவீங்க. நம்பிக்கையோடு புறப்பட்டு போங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் இருக்கிறாரு. அவர் உங்களை கைவிடுவதில்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் ஒரு நாள் இந்த பஞ்சத்தில் உங்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் உங்களை கைவிடலாம், பஞ்ச நேரத்தில், தேவையின் நேரத்தில் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு, எல்லாம் கை தட்டி சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம கூடயே இருக்கிற கடவுள். தைரியமா போங்க, நம்பிக்கையோட போங்க, விசுவாசமா போங்க. பாதைகள் உண்டாகும், வழி உண்டாகும். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட வரும். ஆசீர்வதியும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், வசனத்தை பகிர்ந்து கொடுத்த, வசனத்தை கேட்ட, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ மக்கள் அனைவரோடு கூட நம்முடைய வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி. Thank you for coming. வந்த ஒவ்வொருவருக்கு நன்றி. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இன்னும் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.